ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ஆணி மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஆணி மாதத்துல 3 மாத கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு. முதல் மாதம் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி 6வது மாதம், அதாவது 15 ஜூன்ல இருந்து 16ஆம் தேதி ஜூலை வரைக்கும் இந்த ஆணி மாதம் இருக்கு. மாதத்தின் முதல் நாளே சூரியன் பயிற்சி ஆகிறார். அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறார். அடுத்து 23ஆம் தேதி ஜூன் மாதம் புதனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். புதன் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகி வர்றார். சுக்கிரனாகப்பட்டவர் ரிஷப ராசிக்கு, தன்னுடைய சொந்த வீடான அந்த ரிஷப ராசிக்கு 30ஆம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாகி வர்றார். இந்த கிரகங்கள் தான், இந்த மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகங்கள். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போது, என்னென்ன ஒரு மாற்றங்களை இந்த ராசி அன்பர்கள் அனுபவிக்க போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான், சனி சந்திரன் சேர்க்கை அப்படின்றது ஒரு மீன ராசி என்பர்களுக்கு எதுலேயுமே ஒரு தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ஆணி மாதத்துல உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றார். அதனால உங்களுக்கு ஒரு சுகமான ஒரு வேலை வாய்ப்புன்றது இந்த ஆணி மாதத்துல மிகவும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த மீன ராசி அன்பர்கள் கடந்த 5 மாதங்களாக ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு அமைப்பு வரும், நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு பொறுமை தான் இந்த ஆணி மாதத்துல உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இருக்க போகுது. அந்த 6ஆம் வீட்டு அதிபதி அந்த 4ஆம் இடத்துல அந்த குருவோட சேர்ந்து, உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்ந்து செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையில ஒரு சுகமான ஒரு அனுபவம் அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த பொறுமையா செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் எப்போதுமே ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு உதாரணமாக தான் இந்த மீன ராசி அன்பர்கள் மிக தெளிவாக உணரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய 3ஆம் இடத்திலையும் 2ஆம் இடத்திலையும் சுக்கிரனாகப்பட்டவர் இடம்பெயர்ந்து வரும்போது இந்த காலகட்டம் குடும்பத்துல வருமான வளர்ச்சிகள் அதிகப்படியாக இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த ஜென்ம சனி ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னதான் மாத பலன்கள் நம்ம இந்த மீனராசி அன்பர்களுக்கு சொன்னாலும் கூட அந்த ஜென்ம சனின்றது ஒரு இடத்துல டிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அங்கங்க ஏதாவது ஒரு தடைகள், அங்கங்க செலவுகள். உங்களுக்கு ஆணி மாதத்துல வருமானத்திற்கு பஞ்சமே கிடையாது. ஆனாலும் அந்த வருமானமாகப்பட்டது எப்படி காணாம போகுதுன்றது உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏதோ ஒரு செலவுகள், இந்த 2 லட்சம் ரூபாய் வந்துச்சு, ஆனாலும் அந்த 2 லட்சத்தை நம்ம மாச கடைசி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த வருமானம்ன்றது கடைசி அந்த பேங்க் பேலன்ஸே ஒண்ணுமே இருக்காது. எங்க இதெல்லாமே தேவையான செலவுகள் தானே, இதெல்லாமே செய்ய வேண்டியது தானே இருக்கு இப்படின்னு சொல்லியே இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. அதுதான் அந்த சனி பகவான், ஜென்ம சனியாகப்பட்டவர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த குருவாகப்பட்டவர், சூரியனும் குருவாவும் சேர்ந்து உங்களுக்கு தேவையான ஒரு உதவிகளை கொடுத்தாலும் கூட, சுக்கிரனும் ஆட்சி பெற்று உங்களுடைய உபஜய ஸ்தானத்துல இருந்தாலும் கூட அந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு அதிகமாக நீங்க ஆசைப்படக்கூடாது. இப்போ ஒரு வீடே வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான தேவையான ஒரு செலவுகளை நீங்க கையில வச்சுக்கணும். இப்போ ஒரு 35 லட்சம் ரூபாய் பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா மீனராசி என்பர்கள் 35ல அட்லீஸ்ட் ஒரு 20 லட்சமாவது கையில வச்சுட்டு நீங்க அதனுடைய முயற்சிகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா முடியும். அது இல்லாம நீங்க எந்த விதமான ஒரு முன்பணமுமே இல்லாம வெறும் கடன் வாங்கிதான் நான் வீடே கட்டணும்னா தயவு செய்து அதை செய்யவே செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா பெரிய அளவுக்கு மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு. அந்த குருவாகப்பட்ட
கிரகமாகப்பட்டவர், சூரியனாகப்பட்டவர் உங்களுக்கு தேவையான நிதி உதவிகளை செய்யறதுக்கு தயாராக இருந்தாலும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு அந்த வருமானங்கள் கரெக்டான டயத்துல வருதா, கரெக்டான ஒரு முறையில வருதான்றத நீங்க செக் பண்ணிட்டு தான் நீங்க வாங்கணும். கடன், அளவுக்கு அதிகமான கடன் உங்க வாழ்க்கையவே அழிச்சிடும். இப்பதான் மீனராசி என்பர்கள் அந்த ஜென்ம சனியின் தொடக்கத்துல இருக்கிறீங்க. இப்ப உங்களுடைய சுய ஜாதகத்துல மீன ராசியில ராகுவே இருக்கிறாரு அப்படின்னா, லக்னமே மீன லக்னமா இருக்கு, அங்க ராகுவே இருக்கிறாரு. அடுத்து அந்த சந்திரனும் ராகுவும் சேர்ந்து சனியோட செயல்படும் போது ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள், அந்த வேலையில தேவையில்லாத குழப்பங்கள், வேலையை விடக்கூடிய அளவுக்கு பிரஷர், இது எல்லாமே இருக்கும். அடுத்து உங்களுடைய அந்த 2ஆம் இடமான அந்த மேஷ ராசியில சனி பகவானே இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல திரும்ப அந்த சனி பெயர்ச்சியாகி வரும்போது இன்னமும் அங்க உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகரிக்குமே வழிய குறையவே குறையாது. அதனாலதான் இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுடைய கடனுடைய அளவை ரொம்ப நிதானமாக எடுத்து போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத கடன் வாங்குறது, தேவையில்லாத நபர்களுக்கு உதவி செய்யறது, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, இதே மாதிரி நீங்க ஏதாவது வேலைகள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவீங்க. மீனராசி என்பர்கள் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகளுக்கு கொஞ்சம் நீங்க அக்கறை காட்டுறீங்க அப்படின்ற விதத்துல சில விஷயங்களை செய்யும் போது அந்த சகோதரிகளே உங்களுக்கு எதிரியாக மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது நம்ம பிராக்டிக்கலா செய்யும் போது சில விஷயங்கள் ரொம்ப மனது வலிக்கும். ஏன்னா உங்களுடைய மீனராசி என்பர்களுக்கு இளைய சகோதரிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தேவையான உதவிகளை தேவையான நேரத்துல பண்ணவே மாட்டாங்க. ஆனா நீங்க தான் அவங்களுக்கு வாலண்டரியா போய் சில உதவிகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த உதவிகள் எல்லாம் மறந்து அவங்க தேவையில்லாம உங்களை பேசுறது, அவமானப்படுத்துறது, இது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால வருமானத்தை பொறுத்த மட்டுக்கும், பணத்தை பொறுத்த மட்டுக்கும் எந்த இடத்துல எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு அறிஞ்சு வச்சுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா மீனராசி என்பர்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. தனக்கு வர வேண்டிய வருமானம் தான் வந்துருச்சே, நம்ம தாராளமா செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு செஞ்சீங்க அப்படின்னா அதுல பின்னாடி உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புன்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தா கூட அந்த சனி, ஜென்ம சனின்றது உங்களுக்கு மேல தலை மேல ஒரு இத கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, இடிய கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இடிலாம் சாதாரண இடி கிடையாது. ஜென்ம சனின்றது அளவு கடந்த அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது, இந்த மீனராசி என்பர்களுக்கு செவ்வாய் கேது குடும்பஸ்தானாதிபதியே 6ஆம் இடத்துல கேதுல போய் சேர்க்கை பெற்றாரு. அதனால உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான பிரிவுகள் இந்த ஆணி மாதத்துல 100% ஷுவரா நடந்துரும். என்னதான் ஒண்ணு சேரணும்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த இடத்துல சேர முடியாத ஒரு அமைப்புகள் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால மீண்டும் மீண்டும் அதுல அந்த விஷயத்துல போய் நீங்க தலையை உடைக்கிறது, தேவையில்லாத சிந்தனைகளை அங்க போய் பண்றது, நம்மளுடைய உறவுகள் பிரிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு தேவையில்லாம கவலைப்படுறது, இப்படி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் மன உளைச்சல்கள் தான் இருக்கும். உங்களை நம்பி இருக்கக்கூடிய குழந்தைகளின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் இந்த இடத்துல. அதனால உறவுகள் ஒன்ஸ் பிரிஞ்சிருச்சா அதை மேலும் ஒட்டு வைக்க நீங்க முயற்சி செய்யாதீங்க. முயற்சி செய்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு இடையூறுகள் வரும். இந்த காலகட்டம் உங்களுக்கு விவாகரத்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வரும். அந்த அமைப்பை மாத்திரம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. இப்போ நம்மளால உறவுகளை பிரிஞ்சே இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்துல அந்த 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 மாதிரியான அமைப்புகளை தள்ளி போட்டோம் அப்படின்னா தேவையான ஒரு உறவுகள்ன்றது உங்களுக்கு பிரியாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளா இருக்கும். லீகலா எந்த விஷயத்தையுமே செய்யாதீங்க, எல்லாத்துலயுமே ஆற போடுங்க. அதற்குண்டான ஒரு காலம் வரும் இந்த மீனராசி என்பர்களுக்கு. அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் மாற்றமாகவும் தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.